என்ன சொல்றது, இஸ் த ஒன்லி ஒன், த மே ஒன். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வாசம். தல ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மனக்குமுறல்கள் இருந்தது. என்ன மனக்குமுறல் அப்படின்னா, தலை இன்னும் கிராமப்புற சப்ஜெக்ட் பண்ணலையே, அரசியல் பேசலையே அப்படின்ட்டு இயக்கங்கள் இருந்தது. அந்த இயக்கத்தை மொத்தத்தையும் சிவா அவர்கள் இந்த விஸ்வாசம் படத்தில் விடையாக சொல்லிட்டாரு. ஸோ இது கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர், சென்டிமெண்டல். கிளைமேக்ஸில் நிச்சயமாக அழுகாமல் நீங்கள் வெளியே வர மாட்டீங்க, அது உறுதி. அதோட நிறைய பேர் என்ன சொன்ன கடுமையாக வந்த விமர்சனங்கள் விஸ்வாசத்துக்கு கூட இது வீரம் பார்ட் 2வாக இருக்கும் அப்படின்ற ஒரு கணிச்சாங்க. இது வீரம் பார்ட் 2வும் கிடையாது. அதுதான் இதில் இருக்கிற சுவாரஸ்யமே. நல்லா மெனக்கிட்டு இருக்கிறார் சிவா அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சிவா சார் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் உங்களுடைய பேட்டிகள் எல்லாம் பார்த்தேன். அதில் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் கூலாக ஹேண்டில் பண்ணீங்க, கூலாக பதில் சொன்னீங்க. நானே ரொம்ப ரசித்து பார்த்தேன். வாவ், நெகட்டிவிட்டியை எப்படி வந்து இக்னோர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் ஐ லவ் யூ தலைவா, செமையாக பண்ணியிருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் அடுத்து சிவகார்த்திகேயனை வச்சு பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். மிக்க மகிழ்ச்சி, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ். அப்புறம் முக்கியமாக இந்த அஜித்தை வந்துட்டு ஏன்டா சிவா வச்சே படம் பண்ணார் அப்படின்ற கேள்வி நிறையா கேட்கப்பட்டது. பழைய காலத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு கம்ஃபர்டான டேரக்டரை வச்சு, தனக்கு கம்ஃபர்டான டீம் வச்சு, ஒரே ஹீரோயினோட, ஒரே டேரக்டரோட, ஒரே டீமோட கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் தொடர்ந்து பண்ண காலகட்டங்கள்லாம் உண்டு. அஜித் அவர்கள் ஏன் அதை இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட வளர்ந்து வரும்பொழுது அஜித் அவர்கள் நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு வளித்து கொண்டு தான் இருந்தாங்க. அதை யாருமே சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அதில் சரியாக பயன்படுத்தி ஒரு பெரிய பிரேக் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு எஜ்ஜே சூர்யா அவர்கள், வாலியாக இருக்கட்டும், தீனா ஏர முருகதாஸ் அவர்களாக இருக்கட்டும். ஸோ அவங்க தான் ஒரு மிகப்பெரிய 2 பேருமே புதுமுக இயக்குநர்கள் தான் அப்போது. ஸோ அந்த மாதிரி நிறையா புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, ஆனால் சரியாக பயன்படுத்திக்கல. அதை தாண்டி இப்போ சிவாவோட கம்ஃபர்டபுளாக 4 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது டெஃபினெட்லி இட் இஸ் நாட் சிம்பிள் திங். ஒரு டீம் செட் ஆச்சுன்னா அந்த டீமோட வந்துட்டு பீப்புள் என்டர்டெயின் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த வகையில் அந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், இந்த மாதிரி தரமான ஒரு விசுவாசத்தை கொடுத்த அந்த விசுவாசத்தோட ஒரு நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பழைய அஜித் ஃபேனாக இருந்திருந்தால் 90ஸில் அஜித் அவர்கள் கொடுத்த பேட்டிகளில் நீங்கள் தெளிவாக உணர முடியும். ஒரு படம் வெற்றியடைந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு டீம் ஒர்க்கை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு படம் தோல்வியடைந்தால் மட்டும் ஏன் நடிகனையே குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் சொன்னாங்க. நான் வந்துட்டு ராசிலாம் நல்லா போகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், பட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நான் புதுமுக இயக்குநர்கள், நிறைய இயக்குநர்களுக்கு நான் வந்துட்டு கதை கேட்கும் பொழுது நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். சில இயக்குநர்கள் கதை நல்லா சொல்லுவாங்க, ஆனால் படம் எடுக்க தெரியாது, படத்தில் சொதப்பிடுவாங்க. ஆனால் சில இயக்குநர்கள் படம் நல்லா எடுப்பாங்க, ஆனால் கதை சொல்ல தெரியாதுன்றதை நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் முன் வச்சிருப்பார். அதை தாண்டி ஒரு ப்ரொடியூசர் ஒரு டேரக்டர்கிட்ட கதையை கேட்டு அந்த கதைக்கு அஜித்தை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வராங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓகே சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது கதையை கேட்க இடத்துல ப்ரொடியூசர் தவற விட்டுருக்கலாம், இல்லை அந்த என்னை சூஸ் பண்ண இடத்துல டேரக்டர் தவற விட்டுருக்கலாம். அதெல்லாம் சொல்லாமல் நான் என்னால் தான் அது ஃப்ளாப் ஆனது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு ஒரு நடிகனுக்கு ஏன் வருது அப்படின்றது எனக்கு புரியல அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பார். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு அஜித் அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கள். நீங்கள் பழைய வரலாறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் இந்த விஸ்வாசம் கம்ப்ளீட்லி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். கண்டிப்பாக விஸ்வாசம் படம் பார்க்குறவர்கள் அழுகாமல் நீங்கள் வெளியே வரமாட்டீங்க. ஸோ நான் கதையை சொல்ல விரும்பலை, காரணம் என்னென்னா அந்த ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு தொய்வு இல்லாமல் போர் அடிக்காமல் போகும். நிறையா பேர் விமர்சனமாக சொல்லப்பட்டது என்னென்னா, விஸ்வாசம் வந்துட்டு வீரம் பார்ட் 2 அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் வதந்திகளை கிளப்புனாங்க. விஸ்வாசத்துக்கும் வீரத்துக்கும் சம்மந்தமே இல்லை, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சீரியஸ்லி கதை வேணால் கமர்ஷியல் படம் அப்படிங்கும்பொழுது கமர்ஷியலுக்கான ஸ்பேஸ் எப்போதுமே சேம் கேட்டகரி தான். பட் அதை எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியம். அது இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே போல் கேமராமேன் வெற்றி சார்னு நினைக்கிறேன், வெற்றி சாரும் செமையாக பண்ணியிருந்திருக்கீங்க, சூப்பராக. அஜித் எந்தெந்த ஃப்ரேமில் அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. அதே போல் நயன்தாராவும் வந்துட்டு சும்மா வந்துட்டு போகாமல் படத்தில் ஒரு பெக்யூலர் ரோல் நயன்தாராவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் டீம் ஃபுல் பேக்கேஜாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு பார்ப்பீங்க. நீங்கள் விஸ்வாசத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி மக்களே.